நல்லா பாரு, ஃபைண்ட் த மேக்னெட்டிக் மொமெண்ட். கரெக்டா இல்லையா? இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் டைரக்ஷன் கேட்குறாங்க. நார்மல் வெக்டர்னா மேலேயும் போட்டுக்கலாம், ஏரியா வெக்டர் தானே. கரெக்டா இல்லையா? ஏரியா வெக்டர் வந்து மேலே போட்டாலும் சரி, இல்லை கீழே போட்டாலும் சரி. அப்போ நல்லா பாரு, எந்த டைரக்ஷனில் வர போகுது? ஜே கேப். இல்லை ஜே கேப் தானே. கரண்ட் எவ்வளோ போகுது? கரண்ட் ஐ போகுது. ஏரியா எவ்வளோ? பை ஆர் ஸ்கொயர். ஜே கேப் எப்படா கே கேப்? ஐ ஜே கே ஏபிசிடி சொல்லி தரமா? பாப்பாட்ட புக் வாங்கிட்டு வா. பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே. தோடு போயிட்டாளா? ஆமா, இவன் 12th வந்துட்டான்ல. ஜே கேப். வாட் இஸ் த 10th alphabet of English? Yes, I don't know. Yes. A B C D E F G H I J ஜே ஜே. இல்ல அந்த கோடிங் இருக்கும் தெரியுமா? அது வந்து 10 15 20 மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு இப்போ இந்த கோடிங் மாத்துவோம் பாத்தியா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இதுல இல்ல, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல அந்த நம்பர் வச்சு கோடிங் பண்ணிருப்பாங்கல்ல. கொக்கைன். அந்த மாதிரி சரியா? கொக்கைன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோயே. கொக்கைன் அவன் நம்பர் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து டீ கோடிங் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருக்கும். உட்காந்து ஓகே 21 சொன்னாங்கன்னா ABCDEFG HIJK மறந்து போச்சுடி. அப்புறம் திரும்பி உட்காந்து முதல்ல இருந்து. அப்ப என்னன்னா ஜே வந்து 10ஆவது. அப்ப ஜேக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடலாம்ல. பட் ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனை வரும்? ஜேக்கு அப்புறம் திரும்பி ABCDEFG HIJK மறந்து போச்சுடி. தெரியாது. பியா எஸ் வந்துருமா? TUV WXY எங்கிட்ட வந்துச்சு 16ஆ? எஸ் போயிடுச்சு. 16. ஓகேவா? புரியுதா? இல்ல நீ வந்து ஏரியா வெக்டர் கீழ எடுக்கறனா மைனஸ் கே கேப்னு போட்டுக்கணும். ஆக்சுவலி இது மைனஸ் ஜே கேப்னு போட்டுக்கோ. இதுல எது சரியானது? டைபோல் வந்து எப்படி இருக்கும் உனக்கு சொன்னேனா? சவுத்ல இருந்து சவுத் டு நார்த் சொன்னேனா? உள்ள சவுத் டு நார்த். ஆமால சவுத் டு நார்த் நான் சொன்னேன். அப்ப சொல்லு, இதுல எது சவுத் எது நார்த்? முதல்ல கரண்ட் எப்படி போகுதுன்னு பாப்போம். கரண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்படி போகுது. அந்த ஃபிகர்ல கரண்ட் இப்படி போச்சா இப்படி போச்சு? இப்படி போச்சு. அது இப்படி வந்துச்சு. அந்த ஃபிகர் இப்படி இருக்கும்டா. டவுன்வர்ட். இப்போ இதுல அப்வர்ட். இவர் இது டவுன்வர்ட். இது அப்வர்ட். புரியுதா? அப்ப கீழ வந்து கண்டிப்பா சவுத் இருக்கும், மேல நார்த் இருக்குது. கரெக்ட்டா? அதனால நார்த் போல் ஜே கேப். இங்க ஸ்கொயர் எடுத்துக்கோ. ஒண்ணு முகேஷ் இப்போ வந்து தலையில நின்று ஆட போறா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது கரெக்டா டைரக்ஷன் சொன்னாலே போதும். I into இதுக்கு சரியா? I into A square K cap. கரெக்டா? பிளஸ் இதுக்கு I into A square J cap. எனி டிஃபிகல்ட்டி? எப்ப எப்படி புரியுதா? நோ ப்ரோ. புரியலையா? புரியுது ப்ரோ. எனி டிஃபிகல்ட்டி கேட்டதுக்கு நோ ப்ரோ சொன்னா. அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டாங்கன்னா இது. பட் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? நீட்லயும் சரி சிபிஎஸ்சிலயும் சரி அவங்க வந்து வெக்டர் ஃபார்ம் அவ்வளோக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆன்சர் ஸ்கேலர் ஆகும். சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? சொல்லு. A ஸ்கொயர் கே டியூஷன் சென்டர். ஆன்சர் சொல்லி தொலைங்கடா. நாம A ஸ்கொயர் இங்க பாரு. A ஸ்கொயரை காமன் எடுத்தனா A ஸ்கொயர் JK அபி ஏஞ்சல் JK நடி பேரை உருவாக்கி இங்க பிளான் பண்ணி தான் क्वेश्चन ரெடி பண்றீங்க. A ஸ்கொயர் J அபி ஏஞ்சல் ஜான் ஜி கென்னடி. ஜி எங்க வந்துச்சு? J ப்ரோ ஜான் ஜி கென்னடி தான சொன்ன நீ. இதுலவே என்ன காமன் எடுக்கணுமா? ரிசல்ட் சொல்லுடா. டேய் இப்போ I கேப்னா இந்த டைரக்ஷன் ஒன்னு இருக்கா? எவ்வளோ? I A ஸ்கொயர். K டைரக்ஷன்னா இங்கிட்ட ஒன்னு இருக்கா? அப்ப ரிசல்டன்ட் என்ன? இது வந்து ஸ்கேலர் காம்போனன்ட். கரெக்ட்டா இல்லையா?
இது ரெண்டு தனித்தனி எழுதுனா வெக்டர் காம்பனன்ட், அது வந்து ஸ்கேலர் காம்பனன்ட். கரெக்டா? ஓகே, இங்க பாரு எவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. என்ன கேக்குறான்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏரியா, கரண்ட். நல்லா பாரு. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி தப்பு. ஏன் தப்பு? ஏரியா ஸ்கொயர் டைமென்ஷன்லயே தப்பு. மிச்சம் இருக்கிறது 2. சம்பத் இதுக்கு மேல வாயில் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். சரியா? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கிளாஸ்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுவும் வைஃபை போட்டு முகேஷ் போன்ல. ஏன்னா அவன்கிட்ட போன் இல்லைன்னு வீட்டுல தெரியும்ல. இப்போ நல்லா பாரு, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் அ கரண்ட். அதாவது பேசிக்கலி கரண்ட் போச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்ன பார்த்தேன்? I into வெரி குட். இப்ப கரண்ட்டுக்கு பதிலா என்ன இருக்குது? சார்ஜ் வந்து என்ன ஆகுது? மூவ் ஆகுது. அப்ப நான் கரண்ட் வந்து வெரி குட் Q/T ன்னு போடலாமா? Q க்கு பதிலா E/T ன்னு போட்டுக்குவா. ஏன்னா எலக்ட்ரான் சொல்லிட்டாங்கடா. Q வந்து என்ன சார்ஜ் தெரியாது, E வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். வச்சுக்கோ, அந்த ஃபார்முலா வச்சு நான் இங்க ஒண்ணு பண்ண போறது இல்ல. அது 19 வருஷம் வச்சுக்கோ. அன்னைக்கு யாரோ வந்து சொன்னாங்களே, எனக்கு அந்த வேல்யூ தெரியும். தப்பு தப்பா? சத்யாவா? எனக்கு தெரியும், எனக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும். 1.6 into 10 power 27 28 இஷ்டத்துக்கு ஒரு வேல்யூ. இப்போ நல்ல பாரு, ஏரியா என்ன? ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஓகே, டைம் பீரியட் நான் எப்படி எழுதிக்கலாம்? டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் velocity is equal to distance by time. அப்ப 1 by time period நீ என்ன எழுதிக்கலாம்? frequency 2 pi r v by 2 pi r. கரெக்ட்டா இல்லையா? 1 by t க்கு பதிலா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா ev pi r square by சிம்பிளிஃபை பண்ணா ev r by 2 ever by 2. கரெக்ட்டா? கரெக்டா இல்லையா? ever by 2. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுத்துச்சுனா never by 2.